குருவுடன் சேர்ந்து குடும்பங்கள் இணைந்து திருப்பணி நிறைவேற்றுவோம். தன்னலம் மறந்து பிற நலம் காக்கும் திருச்சபையாகிடுவோம். குருவுடன் சேர்ந்து குடும்பங்கள் இணைந்து திருப்பணி நிறைவேற்றுவோம். தன்னலம் மறந்து பிற நலம் காக்கும் திருச்சபையாகிடுவோம். நாம் வாழ்வோம், அன்பில் இணைவோம், இறை அன்பில் நாம் வளர்வோம். நாம் வருவோம், பகிர்வில் இணைவோம், இறை அன்பில் நாம் வளர்வோம். குருவுடன் சேர்ந்து குடும்பங்கள் இணைந்து திருப்பணி நிறைவேற்றுவோம். தன்னலம் மறந்து பிற நலம் காக்கும் திருச்சபையாகிடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய அருளை அவருடைய கிருபையை பெறுகின்ற அற்புதமான ஒரு தருணம் இந்த திருப்பலி என்பது. இந்த மாதிரியான ஒரு திருப்பலியிலே நாங்கள் இந்த வேர்பும் தொலைக்காட்சியூடாக இணைகின்றோம். இந்த பாஸ்கா எண்கிழமை என்கின்ற இந்த அற்புதமான இந்த வாரத்திலே ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்ப்பை அனுபவிக்கின்ற ஒரு காலமாக விதமாக சீடர்கள் இயேசு ஆண்டவரை அவருடைய உயிர்ப்பை அவர்கள் அனுபவித்தார்களோ, அதற்கு சாட்சிகளாக அவர்கள் மாறினார்களோ, அதே போல நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவர் இயேசுவை தனிப்பட்ட முறையிலே அனுபவிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே இந்த திருப்பலியிலே நாங்கள் தொடர்ந்து மன்றாடுவோம். இறைவனுடைய அருள் எங்களை தாங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி, ஆண்டவர் இயேசுவின் உயிர்ப்பின் சாட்சிகளாக நாங்கள் மாற வேண்டும் என்று சொல்லி இறைவனை பார்த்து மன்றாடுவோம். விசேட விதமாக இந்த திருப்பலியிலே நோயுற்றிருக்கின்ற ஒவ்வொரு மகனுக்காகவும் மகளுக்காகவும் மன்றாடுவோம். இறைவனுடைய அருள், அவருடைய குணமாக்கும் கரம் இவர்களை தொட்டு குணமாக்க வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவோம். ஆகவே தகுதியான முறையில் திருப்பலியில் பங்கு பெற எங்களுடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகிலே நல்மனதோருக்கு அமைதியுமாக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். செவிப்போமாக. இறைவா, உமது அருள் பெருக்கால் உம்மில் நம்பிக்கை கொள்ளும் மக்களை பெருகச் செய்கின்றீர்.
நீர் தேர்ந்தெடுத்தவர்களை கனிவோடு கண்ணோக்கி திருமுழுக்கு என்னும் மேலுள்ள அடையாளத்தின் வாயிலாக புது பிறப்பு அடைந்தவர்களை சாகாத்தன்மை என்னும் பேற்றினால் அணி செய்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் பேதுருவும் யோவானும் கல்வி அறிவு அற்றவர்கள் என்பதை தலைமை சங்கத்தார் அறிந்திருந்ததால் அவர்களது துணிவை கண்டு வியப்படைந்தனர். அவர்கள் இயேசுவோடு இருந்தவர்கள் என்பதையும் உணர்ந்து கொண்டனர். நலம் பெற்ற மனிதர் அவர்களோடு நிற்பதை கண்டதால் அவர்களால் ஒன்றும் மறுத்து பேச முடியவில்லை. எனவே அவர்கள் பேதுருவையும் யோவானையும் சங்கத்தை விட்டு வெளியேறும்படி ஆணையிட்டு பின்பு தங்களுக்குள் இது குறித்து கலந்து பேசினார்கள். நாம் இந்த மனிதர்களை என்ன செய்யலாம்? ஏனென்றால் குறிப்பிடத்தக்க ஓர் அருமடையாளத்தை இவர்கள் செய்துள்ளார்கள். இது எருசலேமிலும் வாழும் அனைவருக்கும் தெரியும். இதை நாம் மறுக்க முடியாது. ஆகவே இச்செய்தி மேலும் மக்களிடையே பரவாமல் இருக்குமாறு இந்த இயேசுவை குறித்து யாரிடமும் பேசக்கூடாதென நாம் இவர்களை அச்சுறுத்தி வைப்போம் என்று கூறினார்கள். அதன் பின்பு தலைமை சங்கத்தார் அவர்களை அழைத்து இயேசுவை பற்றி எதுவும் பேசவோ கற்பிக்கவோ கூடாது என்று கண்டிப்பாக கட்டளையிட்டனர். அதற்கு பேதுருவும் யோவானும் மறுமொழியாக, உங்களுக்கு செவிசாய்ப்பதா கடவுளுக்கு செவிசாய்ப்பதா? இதில் கடவுள் பார்வையில் எது முறையானது என நீங்களே தீர்மானித்து கொள்ளுங்கள். என்ன ஆனாலும் நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் எடுத்துரைக்காமல் இருக்க எங்களால் முடியாது என்றனர். அவர்களை தண்டிப்பதற்கு வேறு வழி கண்டுபிடிக்க முடியாததாலும் மக்களுக்கு அஞ்சியதாலும் தலைமை சங்கத்தார் அவர்களை மீண்டும் அச்சுறுத்தி விடுதலை செய்தனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். உங்கள் பதில். ஆண்டவரே, என் மன்றாற்றை நீர் கேட்டதால் நான் நன்றி செலுத்துகின்றேன். ஆண்டவரே, என் மன்றாற்றை நீர் கேட்டதால் நான் நன்றி செலுத்துகின்றேன். ஆண்டவரே, என் மன்றாட்டை நீர் கேட்டதால் நான் நன்றி செலுத்துகின்றேன். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவரே என் ஆற்றல், என் பாடல், என் மீட்பும் அவரே. நீதிமான்களின் கூடாரங்களில் வெற்றியின் மகிழ்ச்சி குரல் ஒலிக்கின்றது. ஆண்டவரது வழக்கை வலிமையாய் செயலாற்றியுள்ளது. ஆண்டவரே, என் மன்றாற்றை நீர் கேட்டதால் நான் நன்றி செலுத்துகின்றேன். ஆண்டவரது வழக்கை உயர்ந்தோங்கியுள்ளது. ஆண்டவரது வழக்கை வலிமையாய் செயலாற்றியுள்ளது. கண்டித்தார், ஆண்டவர் என்னை கண்டித்தார், ஆனால் சாவுக்கு என்னை கையளிக்கவில்லை.
ஆண்டவரே, என் மன்றாட்டை நீர் கேட்டதால் நான் நன்றி செலுத்துகின்றேன். நீதிமான்கள் செல்லும் வாயில்களை எனக்கு திறந்து விடுங்கள். அவற்றினுள் நுழைந்து நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன். ஆண்டவரது வாயில் இதுவே, இது வழியாய் நீதிமான்களே நுழைவர். என் மன்றாற்றை நீர் கேட்டதால், எனக்கு நீர் வெற்றி அளித்ததால் உமக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். ஆண்டவரே, என் மன்றாற்றை நீர் கேட்டதால் நான் நன்றி செலுத்துகின்றேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. புனித மாற்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. வாரத்தின் முதல் நாள் காலையில் ஜேசு உயிர் தெழுந்த பின்பு அவர் முதலில் மகதலா மரியாவுக்கு தோன்றினார். அவரிடமிருந்துதான் அவர் 7 பேய்களை ஓட்டியிருந்தார். மரியா புறப்பட்டு சென்று ஜேசுவோடு இருந்தவர்களிடம் இதை அறிவித்தார். அவர்கள் துயருற்று அழுது கொண்டிருந்தார்கள். அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் மரியா அவரை கண்டார் என்றும் கேட்ட பொழுதும் அவர்கள் நம்பவில்லை. அதன் பிறகு அவர்களுள் 2 வயல்வெளிக்கு நடந்து சென்ற பொழுது ஜேசு அவர்களுக்கு வேற்று உருவில் தோன்றினார். அவர்கள் சென்று அதனை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள். அவர்கள் சொன்னதையும் சீடர்கள் நம்பவில்லை. இறுதியாக 11 பந்தியில் அமர்ந்திருந்த பொழுது அவர்களுக்கு ஜேசு தோன்றினார். உயிருடன் எழுப்பப்பட்ட தம்மை கண்டவர்கள் சொன்னதையும் நம்பாமல் அவர்கள் கடின உள்ளத்தோடு இருந்தமையால் அவர் அவர்களுடைய நம்பிக்கையின்மையை கண்டித்தார். ஜேசு அவர்களை நோக்கி, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று உரைத்தார். இது வாழ்வு தருகின்ற கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த பிள்ளைகளே, இந்த பாஸ்கா காலத்தின் முதலாவது வாரத்தை நாங்கள் பாஸ்கா எண்கிழமை என்று சொல்லி அழைப்போம். இந்த பாஸ்கா எண்கிழமை, இந்த 7 நாட்கள் அப்படின்னு சொன்னால், இந்த உயிர்ப்பின் மகிமையை கொண்டாட தொடங்கி பெரிய சனி இரவிலிருந்து உயிர்ப்பின் மகிமையை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நாட்களில் ஒவ்வொரு வருடமும் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாங்கள் நற்செய்தி வாசகமாக எவ்விதமாக ஆண்டவருடைய உயிர்ப்பு அனுபவிக்கப்பட்டது என்று சொல்லி இந்த 4 நற்செய்தியாளர்களும் தங்களுடைய அனுபவத்தை அவர்கள் நற்செய்தி நூல்களில் எழுதியிருப்பதை நாங்கள் வாசிக்க கேட்டிருக்கிறோம். இன்று இந்த பாஸ்கா எண்கிழமையினுடைய இந்த சனிக்கிழமை, இன்று நாங்கள் எடுத்த இந்த நற்செய்தி ஒவ்வொரு வருடமும் நாங்கள் பாஸ்கா எண்கிழமை சனிக்கிழமை அன்று எடுக்கின்ற இந்த மாற்கு நற்செய்தியிலிருந்து வாசிக்க காண்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இந்த நற்செய்தி பகுதியை வாசிக்கும் பொழுது இந்த மாற்கு நற்செய்தி மிக சுருக்கமான ஒரு நற்செய்தி என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கின்ற எல்லா நற்செய்திகளிலும் முதன்மையானது என்று சொல்லி கருதப்படுகிற இந்த நற்செய்தியிலே நாங்கள் பார்க்கிறோம், விதமாக சீடர்கள் தொடக்கத்தில் ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்ப்பை அவர்கள் நம்பவில்லை.
நம்ப முடியவில்லை. ஏனென்று சொன்னால் அவர்கள் முகமுகமாக ஆண்டவர் இயேசுவை காணும் வரை பெண்கள் சொன்ன விடயமாக இருக்கலாம், அல்லது எம்மாவூசுக்கு சென்ற சீடர்கள் வந்து சொன்ன விடயமாக இருக்கலாம். இவ்விதமாக ஆண்டவர் அவர்களுக்கு தோன்றி இருக்கிறார், அவர் உயிர்த்து விட்டார் என்று சொன்ன பொழுதும் சீடர்களால் நம்பவில்லை என்று சொல்லி, நம்ப முடியவில்லை என்று சொல்லி மாற்கு இங்கு பதிவு செய்திருக்கிறார். அவை இறுதியாக 11 சீடர்களும் அந்த மேல் மாடி அறையிலே அவர்கள் இருந்த பொழுது உயிர்த்த ஆண்டவர் அவர்களுக்கு தோன்றி, இங்கே நாங்கள் காண்கிற இந்த வார்த்தை வந்து அவர்களுடைய கடின உள்ளத்தை அவர் கடிந்து கொள்ளுகிறார், அவர்களுடைய நம்பிக்கை இன்மையை அவர் கண்டித்தார். அப்படி என்ற இந்த வார்த்தை நான் நினைக்கிறேன் மிக முக்கியமானது. பிரியமான சகோதரர்கள், இந்த முதலாவது வாசத்தில் நாங்கள் பார்க்கிறோம் வந்து விதமாக இந்த திருத்தூதர் பணியில் இருந்து எடுக்கப்பட்ட இந்த பகுதியில் சீடர்கள் அந்த அருள் அற்புதங்களை தூய ஆவியானவரால் ஆற்றிய பிறகு அந்த தலைமை குருவினுடைய சங்கத்தில் தலைமை சங்கத்தார் இடையே ஒரு பிளவான நிலை ஒன்று ஏற்படுகிறது. ஒரு சில பேர் இந்த உயிர்ப்பின் செய்தியை நம்புகின்ற தருவாயில் இருக்கிறார்கள், ஆனால் அவர்களால் அதை நம்ப முடியாத நிலையில், ஏனென்றால் அவர்கள் தவறளித்திருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் சீடர்களை தண்டித்து ஒரு கண்டிப்பான ஒரு கட்டளை ஒன்றை கொடுக்கிறார்கள். ஆண்டவர் இயேசுவை பற்றி பேசவோ கற்பிக்கவோ கூடாது என்று சொல்லி. அந்த வழியில் பேதுருவும் யோவானும் அவர்களுக்கு மறுமொழியாக சொன்ன இந்த வார்த்தை மிக மிக முக்கியமானது. மனிதர்கள் உங்களுக்கு செவி சாய்ப்பதா, இல்லை கடவுளுக்கு செவி சாய்ப்பதா? அவை கடவுளுடைய பார்வையில் எது முறையானது என்று நீங்களே சொல்லுங்கள். ஏனென்றால் ஆண்டவர் இயேசு இறந்தார், கொல்லப்பட்டார். ஆனால் அவர் கல்லறையிலே அவர் தொடர்ந்து இருக்கவில்லை, மாறாக அவர் உயிர் தள்ளப்பட்டார். ஆகவே அதுவே எங்களுடைய விசுவாசத்தின் ஆதாரமாக முக்கியமான விடயமாக இருக்கிறது. அவை இந்த விசுவாசம் என்பது என்பத சகோதர சகோதரிகளே, தொன்று தொட்டு ஆதி திருச்சபையில் இருந்து எங்களுக்கு வழங்கப்பட்டு வருகிற இந்த விசுவாசமானது எங்களுடைய வாழ்வின் மிக முக்கியமானது என்பவர்களே. உயிர்த்த ஞாயிறில் இருந்து 50 நாட்கள், இந்த பெந்தகோஸ்து நாள் வரை வரக்கூடிய இந்த 7 வாரங்கள், இந்த 50 நாட்கள் இருந்தால் 50 நாட்கள் மிக மிக முக்கியமானது. ஏனென்று சொன்னால் என்பது சகோதர சகோதரிகளே, தூய ஆவிக்காக அவருடைய வருகைக்காக விதமாக சீடர்கள் காத்திருந்தார்களோ அதே போல நாங்களும் காத்திருக்கின்ற ஒரு காலம். ஏனென்று சொன்னால் தூய ஆவியானவர் வந்த பிறகுதான் சீடர்கள் கூட ஆண்டவர் இயேசுவோடு வாழ்ந்து ஆண்டவர் இயேசு சொல்வதை கேட்டு அவருடைய அற்புதங்களை நேரடியாக கண்ட சீடர்களால் கூட விசுவாச தளம்பல்கள் அவருடைய உயிர்த்தெழுதலை நம்ப முடியவில்லை. அவர்களிடையே பல்வேறு விதமான மனித நிலையில் இருக்கிற பல பிரச்சனைகள், குறைகள், போட்டிகள், சிலவழிகள பாவத்தின் தன்மைகள், இந்த மாதிரியான பல விடயங்கள் ஆண்டவருடைய சீடர்களுக்கே இருந்தது என்று சொன்னால், தூய ஆவியானவர் வரும் வரை அவர்கள் பல்வேறு விதமான தடுமாற்றங்களோடு இருந்தார்கள். ஆனால் தூய ஆவியானவர் 50வது நாள் அருளப்பட்ட அந்த வேளையில் இருந்து சீடர்களிடையே பெரிய ஒரு மாற்றம். சகோதர சகோதரிகளை, இந்த 50 நாள் விதமாக இந்த தவக்காலத்தில் நாங்கள் 40 நாள் எங்களை தயாரித்து இந்த பரிசுத்த வாரத்தில் நுழைந்து ஆண்டவருடைய அந்த மகிமையான அவருடைய பாடுகள், இறப்பு, உயிர்ப்பை நாங்கள் கொண்டாடி இந்த கடந்த வாரத்தில் இருந்து நாங்கள் 50 நாளை ஆரம்பித்து 50வது நாள் தூய ஆவியானவருடைய அருள் பொழிவு என்பது இன்னொரு முக்கியமான ஒரு தருணம். ஒரு வகையில் சொல்வதென்று சொன்னால், இந்த மீட்பின் பயணம் ஆரம்பித்த முக்கியமான ஒரு உச்ச புள்ளி இந்த பெந்தகோஸ்து நாள் என்பது. ஆகவே அன்பான சகோதர சகோதரி, இந்த நாட்களில் நாங்கள் ஒரு காரியம் நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் நாங்கள் செய்ய வேண்டும். தூய ஆவியானவரை வேண்டி நாங்கள் மன்றாட வேண்டும். தூய ஆவியானவரை எங்களால் நாங்கள் மனித மட்டத்தில் நாங்கள் உருவாக்க முடியாது. தூய ஆவியானவரை நாங்கள் ஜெனரேட் பண்ண முடியாது. தூய ஆவியானவர் என்பவர் பூரணமான ஒரு கொடை. தந்தை மகன் தூய ஆவி என்பது பரம திருத்துவத்தினுடைய 3வது ஆள். ஆண்டவர் இயேசு எங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார் இந்த தூய ஆவியானவரை பற்றி. ஆண்டவர் இயேசுவை எங்களுக்கு சொல்லியிருக்கிறார் யோவான் நற்செய்தியில் பல விடயங்களை பற்றி. தூய ஆவியானவரை நான் உங்களுக்கு அனுப்புவேன் என்று சொல்லி, துணையாளரான தூய ஆவியானவர் உங்களுக்கு வரும் பொழுது அனைத்தையும் அவர் தெளிவுபடுத்துவார். அவர் உங்களுக்கு கற்றுத்தருவார். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உறுதியாக முன்னோக்கி செல்வதற்கு வேண்டிய அந்த வழியை அவர் தருவார், வல்லமையை தருவார்.
அன்பா சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவே எங்களுக்கு சொல்லியிருக்கிறார், தூய ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு முன் நிபந்தனை அவருக்காக வாஞ்சியோடு காத்திருப்பது. விதமாக சீடர்கள் அந்த தூய ஆவியானவருக்காக காத்திருந்தார்கள் அந்த 50 நாட்கள். நாங்களும் எங்களுடைய வாழ்விலே அடிக்கடி இந்த தூய ஆவியானவர் எங்களை நிரப்ப வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கேட்டு காத்திருக்க வேண்டும். தூய ஆவியானவர் எங்களுக்கு அருளப்படும் பொழுது அவனுடைய வார்த்தை சொல்வதைப் போல, அந்த வறண்ட நிலங்களுக்கு நான் என்னுடைய ஆவியை, என்னுடைய நீரூற்றை நான் திறந்து ஓடச் செய்வேன் என்பதைப் போல, அந்த ஏக்கத்தோடு வாஞ்சியோடு கேட்கிற ஒவ்வொரு தருணமும் தந்தை அந்த தூய ஆவியானவரை எங்களுக்கு அனுப்புவார். ஆகவே அந்த நம்பிக்கையோடு இந்த நாட்களில் நாங்கள் தூய ஆவியானவரை கேட்டு மன்றாடுவோம். நாங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம், பிரியமான சகோதரர்களே, அந்த ஏக்கத்தோடு, அந்த வாஞ்சியான உள்ளத்தோடு, ஆண்டவரே உம்முடைய ஆவியை எனக்கு தாரும் என்று சொல்லி. பிரியமான சகோதரர்களில் பல வேளைகளில் நாங்கள் பல்வேறு காரணங்களுக்காக நாங்கள் மன்றாடுவோம், பல்வேறு முயற்சிகளை நாங்கள் எடுப்போம். ஆனால் மிக மிக முக்கியமான முயற்சி எங்களோட வாழ்க்கை மாற வேண்டும் என்று சொன்னால், அல்லது எங்களோட வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் பெருக வேண்டும் என்று சொன்னால், எல்லா கேள்விகளுக்கும் இருக்கிற ஒரே ஒரு பதில், தூய ஆவியானவர் எங்களுக்கு அருளப்படுவது. அந்த தூய ஆவியானவர் அருளப்படும் பொழுது தான் சீடர்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே மாறியது. இந்த சீடர்களால் பல விடயங்களை புரிந்து கொள்ள முடிந்தது. நற்செய்தியை, நடந்த காரியங்களை, ஆண்டவர் இயேசுவினுடைய வாழ்விலே நடந்த விடயங்கள், அவர் பேசிய விடயங்கள் எல்லாமே, ஏன் அது மட்டுமல்ல, பழைய ஏற்பாட்டிலே நூற்றுக்கணக்கான இறைவாக்குகள் மெசியாவை பற்றி, ஆண்டவரை பற்றி சொல்லியிருந்த பல இறைவாக்குகளை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். அந்த பெந்தகோஸ்து நாள் அனுபவத்திற்கு பிறகு படிப்படியாக அவர்கள் புரிந்து கொள்ள தொடங்கினார்கள். இது எல்லாவற்றுக்கும் இருக்கிற முக்கியமான காரணியாக இருப்பவர் அந்த தூய ஆவியானவர். ஆண்டவர் சொல்லியிருப்பதை போல, தூய ஆவியானவரை கேளுங்கள், அவரை தந்தை நிறைவாக உங்களுக்கு தருவார் என்று சொல்லி, ஆகவே இந்த நாட்களில் நாங்கள் தூய ஆவியானவரை கேட்டு மன்றாடுவோம். அது மட்டுமல்ல, தூய ஆவியானவருடைய அருள் பொழிவை திருத்தூதர்கள் கரங்களை விரித்து மன்றாடிய வேளையிலே தூய ஆவியானவர் அருளப்பட்டார். ஆகவே அந்த ஆசீர்வாதங்களையும் நாங்கள் பெற்றுக்கொள்வோம், திருப்பலியிலே பங்கு பெறுவோம். காலையில் எழுந்தவுடன் தூய ஆவியானவரை நிரப்பும் என்று சொல்லி நாளை ஆரம்பிப்போம். ஒரு நாளில் பல தடவைகளில் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிப்போம். ஏனென்றால் அந்த வார்த்தையில் ஆண்டவருடைய ஆவி இருக்கிறார். என்னுடைய வார்த்தை ஆவியும் ஜீவனுமாக இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அந்த வார்த்தையால் எங்களை நிரப்பி, தூய ஆவியால் எங்களை நிரப்ப 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 பிரியமான சகோதரர்களே, எங்களுடைய கிண்ணம் நிரம்பி வழிய ஆரம்பிக்கும். எங்களுடைய கிண்ணம் நிரம்பி வழிய ஆரம்பிக்கும் பொழுது ஆவியானவருடைய ஆசீர்வாதங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் காண தொடங்குவோம். அவருடைய கனிகளும் கொடைகளையும் நாங்கள் அனுபவிக்க தொடங்குவோம். மகிழ்ச்சி, நிறைவு, நிம்மதி, எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் எங்களை நோக்கி வரும். அந்த வேளையில் நாங்கள் உயர்ந்து நாங்கள் நிற்போம், ஆண்டவருக்கு சாட்சிகளாக. அந்த வார்த்தையோடு தான் மாட்கு இந்த நற்செய்தியை முடிக்கிறார். இன்றைய நாளில் நாங்கள் வாசித்த இந்த பகுதி மாட்கு நற்செய்தியினுடைய இறுதி வார்த்தைகள். இந்த வேளையில் நீங்கள் உலகெங்கும் சென்று படிப்பிக்கல நற்செய்தியை பறைசாற்றுங்கள். இது உங்களுடைய மனித மட்டத்தில் எடுக்கிற முயற்சி அல்ல, மாறாக தூய ஆவியால் நீங்கள் நிரப்பப்படும் பொழுது அவர் உங்களை அழைத்து செல்வார் அந்த நற்செய்தியை பறைசாற்ற. அவைப்பயமான சகோதரர்களே, இந்த திருப்பலியில் நாங்கள் மன்றாடுவோம். இந்த 50 நாட்களும் இன்னொரு அற்புதமான இந்த ஆசீர்வாதமான காலத்தில் அடிக்கடி தூய ஆவியானவரை கேட்டு மன்றாடுவோம். காலை முதல் மாலை வரை இரவு வேளைகளில் தூய ஆவியானவரை எனக்கு தாருங்க என்று சொல்லி அந்த ஏக்கத்தோடு நாங்கள் காத்திருப்போம், அந்த சீடர்களைப் போல. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவரே, அனைத்துலகினரை வனிர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் உமது வள்ளலன் மேலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயணமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக.
ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா நீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் உமது வள்ளலின் மேலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயனுமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாக இருக்கும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை, பாஸ்கா மறை நிகழ்வுகள் வழியாக எங்களை என்றும் மக்களிக்கச் செய்திட உமை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் தொடர்ந்து புரியும் பரிகாரச் செயல் எங்களுக்கு முடிவில்லா பேரின்பத்தின் காரணமாய் அமைவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மையின் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகத்தின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறியவரே, எங்கள் சாவை தமது சாவால் அளித்தவரும் தமது உயிர்ப்பினால் எங்களுக்கு வாழ்வை பெற்று தந்தவரும் அவரே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க உலகமாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருபவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நீர்மையாகவே தூயவர். தூய்மை அனைத்திற்கும் ஊற்று நீரே. ஆகவே உம்முடைய தூயாவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுதியற்ற எங்களை தகுந்தவரனை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம்.
ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கின்ற உமது திரு அவையை நினைவு கூர்ந்தரலும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் மல்கம், எல்லா தீர்நிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தரலும். இறந்து போன எங்களுடைய உறவுகளுக்காக மன்றாடுவோம். தந்தையே, உயிர்த்தலும் எதிர்நோக்கோடு துயில் கொள்கின்ற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றரலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித ஜோசேப் வாஸ் மற்றும் இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்த புனிதராகிய அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள வேண்டுமென்று உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவர் இயேசு எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கிறார். தந்தையை பார்த்து வேண்டுங்கள், தூய ஆவியானவரை எங்களுக்கு அருளுமாறு. மாந்தர் அனைவருக்கும் என்னுடைய ஆவியை அருளுவேன் என்ற ஆண்டவருடைய அந்த வார்த்தையின் பொருட்டு இந்த வேளையிலே ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த செபத்தை சொல்லி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கின்ற பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, சமாதானத்தை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் சமாதானத்தையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் மற்றவருக்கு ஆண்டவருடைய சமாதானத்தை நாங்கள் அறிவித்துக் கொள்வோம். உங்களுக்கு சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்க தன்னையே பலியாக்கியவர். இவருடைய விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாங்கள் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கலைத்து செல்வதாக. ஆமென்.
ஆன்மீக நற்கருணை சுபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். என்னுயிரே என்னுயிரே கலக்கம் கொள்ளாதே. என்னுயிரே என்னுயிரே கலக்கம் கொள்ளாதே. காலங்கெல்லாம் காக்கும் தேவன் உன்னோடுதான் உன்னோடுதான். என்னுயிரே என்னுயிரே கலக்கம் கொள்ளாதே. கண் காணும் செல்வங்கள் கரைந்தோடி போனாலும் கரையாத அவர் அன்பு குறையாது. கண் காணும் செல்வங்கள் கரைந்தோடி போனாலும் கரையாத அவர் அன்பு குறையாது. கண்ணாக எந்நாளும் காத்திடுவார், கண்ணாக எந்நாளும் காத்திடுவார். என்னுயிரே என்னுயிரே கலக்கம் கொள்ளாதே. செபிப்போமாக. ஆண்டவரே, நிலையான மறை நிகழ்வுகளால் நீர் புதுப்பிக்க திருவிழமான உம்மக்களை கனிவோடு கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் மாட்சிக்கு உரிய உடலின் அழிவற்ற உயிர் தழுதலுக்கு வந்து சேர அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அந்த சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியை ஒளிபரப்பு செய்வதற்கு தங்களுடைய காணிக்கைகளாலும் சிவத்தினாலும் உதவி செய்த அனைத்து உள்ளங்களையும் குடும்பங்களையும் நாங்கள் நன்றியோடு நினைக்கின்றோம். அத்தோடு இதை ஒளிபரப்பு செய்ய உதவிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும், அத்தோடு வீடுகளிலிருந்து நேரடியாக இந்த திருப்பலியோடு இணைந்து கொண்ட உங்கள் ஒவ்வொருவருக்கும் இறைவனுடைய ஆசீர் நிறைவாக கிடைப்பதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பிலும் சமாதானத்திலும் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. புது பாடல் எந்தன் இயேசு தருகின்றார். எந்த நாவில் புது பாடல் எந்தன் இயேசு தருகின்றார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாடல் எந்தன் இயேசு தரு